News First, Prime Time, Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் நடந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி விளங்கின நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் தான் ஜோடிட் சிந்துஜன். இன்று 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் வெற்றி தரும் நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் அந்த நாட்டு பிரதமருடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை. இலங்கையில் கைது செய்யப்பட்ட 16 இந்திய மீனவர்களும் விடுதலை. சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவோருக்கு எதிராக பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு பின்வாங்கப் போவதில்லை என ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று அந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட பிரதமர் நேற்று பிற்பகல் தலைநகர் புதுதில்லியை சென்றடைந்தார். சாக் வலய நாடுகளுக்கு இடையிலான செய்தி பரிமாற்ற திட்டம், வவுனியா மாவட்ட வைத்தியசாலையின் புனரமைப்பு திட்டம், சிறு அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதியுதவிகளை பெறுவது மற்றும் இந்தியாவின் 17 மாநிலங்களில் உள்ள அவசர சிகிச்சை சேவைகளை இலங்கைக்கு பெற்றுக் கொள்வது ஆகிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு 4 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளன. ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் மேற்கொண்டுள்ள முதலாவது வெளிநாட்டு விஜயம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். சர்வதேச வர்த்தக அமைச்சர் மாலிக் சமரவிக்ரம பிரதமருடன் இந்தியா சென்றுள்ளதுடன் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவும் இன்று புதுதில்லிக்கு செல்ல உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரை பிரதமர் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக புதுதில்லியில் இருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் ஷமீர் ரசூல்டீன் தெரிவித்தார். இந்திய பாதுகாப்பு செயலாளருக்கும் பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்றிரவு நடைபெற்றதாக அவர் மேலும் தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த சந்திப்பு தொடர்பிலான தகவல்கள் ஊடகங்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் நமது அலுவலக செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கையில் கைது செய்யப்பட்ட 16 இந்திய மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். நீதிமன்ற தீர்ப்புகளின் பிரகாரம் இவர்களை விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கடற்தொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் இவர்களில் 7 பேர் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் 9 பேர் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டனர். விடுதலை செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் இந்திய தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் 16 பேர் கடந்த 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்தை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்தும் வகையில் அரசாங்கம் மீனவர்களை விடுவிப்பதற்கு தீர்மானித்தமை குறிப்பிடத்தக்கது. சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவோருக்கு எதிராக பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு பின்வாங்கப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அரசாங்கம் முன்னெடுத்துள்ள தேசிய மட்டத்திற்கான செயற்திட்டங்கள் தொடர்பில் மாவட்ட செயலாளர்களுக்கு விளக்கம் அளிக்கும் கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பான தேசிய செயற்திட்டம் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. உள்நாட்டு உணவு உற்பத்தி, வீட்டுத் தோட்ட பயிற்சிகை, போதைப் பொருள் நிவாரண திட்டம், சிறுநீரக நோய் நிவாரண திட்டம் ஆகிய விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து துறை அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா நேற்று புறக்கோட்டை பிரதான பஸ் தரிப்பிடத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். பஸ் தரிப்பிடத்தில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பிலும் அதிகாரிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் அனைத்து கடன்களுமாக 12 பில்லியன், அதாவது 12,000 மில்லியன் ரூபாவாக உள்ளது. சிறுவர் துஷ்பிரயோகத்துடன் தொடர்புடையோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சந்திராணி பண்டார தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சருடன் இணைந்து இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கிருதனியாவ பகுதியில் 5 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கவனம் செலுத்திய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இன்று அதிகாலை முதல் நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடன் கூடிய வானிலை நிலவி வருகின்றது.
இதைத் தொடர்ந்து இன்று மாலை அளவிலும் நாட்டின் பல மாவட்டங்களிலும் மழையுடனான காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இது தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும். இம்மழையானது பின்னர் வடமேல் மாகாணத்திற்கும் பரவக்கூடும். தென்மேல் பருவப்பேச்சு காற்று நாட்டிற்கு நேராகவும் நாட்டை அண்மித்துள்ள பிரதேசங்களிலும் வலுவடைந்து காணப்படுகின்றது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாடுள்ள கடற்பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். காற்று மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார், திருகோணமலை, பொத்திரில் ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள ஆழமான ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும்.